இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை இந்த வீடியோல நான் டீடைல்டா கவர் பண்றேன். ப்ராப்ளம் என்ன? கம்மியான ரிட்டர்ன்ஸ். அதாவது நம்ம மார்க்கெட்ல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் எஸ்பெஷலி பாஸ்ட் 2 இயர்ஸ்ல ரொம்பவே கம்மியா பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். பாஸ்ட் 2 இயர்ஸா மார்க்கெட் பெருசா எங்கேயுமே மூவ் ஆகல அண்ட் சைட் வேஸ்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த டைம் பீரியட்ல நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன் அன் ஆவரேஜ் 5 to 6% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அண்ட் குளோபல் பிரஷர்னால இந்த ரிட்டர்ன்ஸ் இன்னுமே ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், 5% ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது எப்படி ஒரு பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் சொல்லிட்டு நீங்க சொல்ல முடியும்? அண்ட் எப்படி பார்த்தாலுமே அது லாஸ் ஆகல, நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைச்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூஎஸ் ஈரான் வாருக்கு முன்னாடி 1 லிட்டர் பெட்ரோலோடைய பிரைஸ் 100 ரூபாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட் அதோடைய கரண்ட் பிரைஸ் இப்போ 103 rupees போயிடுச்சு. அண்ட் இந்த பிரைஸ் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு பொருளுடைய பிரைஸ் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் இன்ஃபிளேஷன், விலைவாசி உயர்வு. இப்போ நம்ம இந்தியாவுடைய ஆவரேஜ் ஆன இன்ஃபிளேஷன் ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5%. அண்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%. சோ உங்களுடைய கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால சேஃபா இருக்கு. பட் உங்களுடைய பர்ச்சேசிங் பவர், அதாவது வாங்கும் திறன் பயங்கரமா ரெடியூஸ் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் பேக் உங்களுக்கு வர சேலரியில பெட்ரோல், ஃபுட், ரெண்ட், இஎம்ஐ, எலக்ட்ரிசிட்டி பில் இது எல்லாத்துக்குமே சரியா போயிருக்கு. இப்போ 2 வருஷம் கழிச்சுமே உங்களோட சேலரியால உங்களோட பொருளாதாரம் பெருசா உயரல. மீனிங் உங்களுக்கு வர சேலரியும் சரி அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா உங்களுக்கு வந்த ரிட்டர்ன்ஸும் சரி, இது ரெண்டுமே இன்ஃபிளேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ உங்களால வேற எந்த ஒரு பொருளையுமே வேற எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களால காசை ஸ்பெண்ட் பண்ண முடியல, பிகாஸ் உங்ககிட்ட காசு இல்லை. அண்ட் உங்களுக்கு வர காசுமே உங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸை கவர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. இதுதான் பர்ச்சேசிங் பவர் ரெடியூஸ் ஆகுதுன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த 5% ரிட்டர்ன் பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ போயிட்டு இருக்க இந்த கரண்ட் சிச்சுவேஷன் எல்லாமே சரியாகி நிஃப்டி அகைன் ரேலி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். அது வரைக்கும் ஆஸ் அ இன்வெஸ்டரா ஷார்ட் டேர்ம்ல உங்களோட மணியை எக்விட்டி மார்க்கெட்டை தவிர வேற எங்க சேஃபா நம்ம பார்க் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் சேஃபஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட் அண்ட் T-bills. பாண்ட் அதாவது கடன் பத்திரம். ஸோ இந்த பாண்ட் மார்க்கெட்ல நம்ம முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கு தான். ஏன்? ரீசன் இஸ் வெரி சிம்பிள். ஒரு கவர்மெண்ட் திவால் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆல்மோஸ்ட் 0. ஸோ உங்களுடைய கேபிட்டல் இந்த ஷார்ட் டேர்ம்ல சேஃபா இருக்கும். அண்ட் நீங்க ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரெஷரி பில்ஸ். இது ஷார்ட் டேர்ம்ல நம்ம கவர்மெண்ட்க்கு கொடுக்கற கடன், லைக் ஒரு 3 months அந்த மாதிரி. அண்ட் எல்லா கடன் பத்திரமும் ஒரு மெச்சூரிட்டி டேயோட வரும், லைக் 91, 182 days, 364 days அப்படின்னு சொல்லி. இதுல உங்களுக்கு எந்த டைம் பீரியட் ஏதுவா இருக்குமோ, எது வரைக்கும் உங்களுடைய காசு உங்களுக்கு தேவைப்படாது, இங்கே சேஃபா இருக்கட்டும் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பாண்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கவர்மெண்ட் பாண்ட்லாம் இப்போ நீங்க எங்க வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா ஆர்பிஐயோட வெப்சைட்ல வாங்கலாம். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னா உங்களுடைய டிமாட் அக்கௌண்ட்லயே நீங்க இதை வாங்கிக்க முடியும். லைக் ஜீரோதா, க்ரோ இந்த மாதிரியான ஆப் மூலமா உங்களால வாங்கிக்கணும். இதை நீங்க எப்படி வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல GSECன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, ஆர் எல்ஸ் T-bills அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க சர்ச் பண்ற டைம்ல என்னென்ன பாண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்றத இங்க காட்டிடும். அண்ட் இந்த பாண்ட் மார்க்கெட்டை பத்தியான ஃபர்தர் அனலைஸ், டீப் இன்சைட்ஸ், என்னுடைய அப்சர்வேஷன்ஸ் இது எல்லாமே யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மெம்பர்ஷிப்ல வந்துடும். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதுல இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல். இதுல அந்த ஃபண்ட் மேனேஜர் உங்களுடைய காசு எடுத்துட்டு போயிட்டு ஷார்ட் டேர்ம் லோன் தர கடன் பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுல ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம், நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா போய் பாண்ட் வாங்கணும், நான் டைரக்டாவே பாண்ட் வாங்கிட முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா போறதுல ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றது இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா டைவர்சிபிகேஷன். அதாவது உங்களுடைய காசு ஒரே ஒரு பாண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் ஆகாது, மல்டிபிள் கடன் பத்திரத்துல இன்வெஸ்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு கம்பெனி காசு தரத டிலே பண்ணிட்டாலும் உங்க போர்ட்ஃபோலியோ உடனே இம்பாக்ட் ஆகாது, பிகாஸ் மல்டிபிள் பாண்ட்ஸ்ல உங்களுடைய காசு இன்வெஸ்ட் ஆனதுனால இங்க ரிஸ்க் வந்துட்டு மேனேஜ் செய்யப்பட்டிருக்கு. செகண்ட், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க அதிகமா இருக்கும். சச் as ஒரு சில ஹை ஈல்ட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ், அதோடைய டிக்கெட் சைஸ் ரொம்பவே பெருசா இருக்கும். சச் as 1 lakh 2 lakh per bond அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். ஒரு சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டரால அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை சடனா தர முடியாது. அதுவே இந்த மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட போகும்போது நம்மள மாதிரி நிறைய பேருடைய காசு அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்களால அந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். சோ நமக்குமே அந்த பாண்ட்ல இருந்து வர பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் பாண்ட் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பிரைவேட் கம்பெனி பாண்ட்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு கிடைக்கும், பட் அதுல ரிஸ்க்குமே ஜாஸ்தியா இருக்கும். சோ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஒரு பாண்ட் மார்க்கெட்டை அப்ரோச் பண்றதுனால அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாரு. சோ இது மூலமா நம்மளுடைய காசை ஒரு எக்ஸ்பர்ட் தான் ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற அஷூரன்ஸ் நமக்கு கிடைக்குது. அண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அண்ட் ஒரு டெட் மியூச்சுவல்
மியூச்சுவல் ஃபண்டை நீங்க எப்படி செலக்ட் பண்ணணும், என்ன கிரைட்டீரியாஸ் இருக்கு அப்படின்றது இப்போ டீடைலா பார்த்துடலாம். நீங்க எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியுமே அந்த ஃபண்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அதாவது அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்டர்ஸோடைய காசை எதுலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்றத காட்டுறதா இந்த போர்ட்ஃபோலியோ. அதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் எந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அதாவது எல்லா பாண்டுக்குமே ஒரு ரேட்டிங் வரும். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் எப்படி சிபில் ஸ்கோர் வந்துட்டு பேங்க்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த பாண்ட் எல்லாத்துக்குமே கிரெடிட் ரேட்டிங் சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணிருக்க இந்த பாண்ட் எல்லாமே AAA அண்ட் AA+ அப்படின்ற ரேட்டிங்ல இருக்கா அப்படின்றது நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். அந்த மாதிரியான ஹை ரேட்டிங் பாண்ட்ல மட்டும்தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் இவங்க கிட்ட இருக்க பணத்தை ஒரு ஸ்டேபிளான கம்பெனி இல்லைனா ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்ற அர்த்தம். ஸோ தட் அவங்களுடைய அனலைஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, அவங்க கரெக்டா தான் ஃபண்டை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். செகண்ட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதாவது என்னுடைய காசை இந்த ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்றதுக்கு அவர் எவ்வளவு ஃபீஸ் கேட்கிறாரு அப்படின்றத அதுக்கான அர்த்தம். அது 0.7ல இருந்து மேக்ஸிமம் 1 இல்லனா 1.5 இருக்கலாம், அதுக்கு மேல போக கூடாது, அதுக்கு பிலோல இருந்தா பெட்டர். சோ ஃபீஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வர இருக்கிற நெட் ரிட்டர்ன் அதிகமா வரும். அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை செக் பண்றது ரொம்பவே அவசியம். லைக் 6 months, 1 year, 5 years அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல பாருங்க. இந்த எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே வேல்யூல பெருசா எந்த ஒரு கிராஷ் இருக்கக்கூடாது, அதுவும் சடனான கிராஷ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கக்கூடாது, ஒரு ஸ்மூத்தான அப்வர்ட் கர்வ் இருக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்து அந்த ஃபண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அந்த ஃபண்ட் டியூரேஷன் ரொம்ப லாங்கரா இருக்கிறது ரொம்பவே அவசியம். எவ்வளவுக்கு எவ்வளவு அது லாங்கரா இருக்கோ அந்த அளவுக்கு அது பெட்டர் அண்ட் சேஃபர். அண்ட் AUM பெருசா இருக்கணும், அப்பதான் லிக்விடிட்டி ப்ராப்ளம் வராது. அதாவது நீங்க நாளைக்கு எக்ஸிட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களால ஈஸியா எக்ஸிட் ஆக முடியும். அண்ட் தேர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுதான் ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். இவங்க உங்களுடைய ஃபண்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட்டை கம்மியான பிரைஸுக்கு வாங்கி சேம் டைம் இன்னொரு மார்க்கெட்ல அதை ஹையர் பிரைஸ்க்கு செல் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் உடைய ஷேர் பிரைஸ் இப்போ கேஷ் மார்க்கெட்ல 2500 rupeesக்கு ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதே ரிலையன்ஸ் உடைய அந்த மந்த் எண்ட் ஆக போகிற ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் உடைய பிரைஸ் 2520 rupeesக்கு ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இந்த 20 rupees டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஃபண்ட் மேனேஜர் பண்ண போற ப்ராஃபிட். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ் மார்க்கெட்ல ஒரு ரிலையன்ஸ் ஷேரை வாங்குவாரு ஃபார் 2500 rupees. அட் த சேம் டைம் ஃபியூச்சர் மார்க்கெட்ல ரிலையன்ஸ் உடைய ஒரு ஷேரை செல் பண்ணுவார் ஃபார் 2520 rupees. ஸோ இது மூலமா அவர் 20 rupees ப்ராஃபிட் பண்றாரு. அண்ட் இது ஏன் அவர் பண்ணணும், இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் பர் தி F&O ரூல், எண்ட் ஆஃப் மந்த், அதாவது எக்ஸ்பைரி டே அப்போ கேஷ் மார்க்கெட் பிரைஸ் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட் பிரைஸ் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகணும், அதாவது கன்வர்ஜ் ஆகணும். அண்ட் இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் அப்படின்றது FD அண்ட் டெட் ஃபண்டை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் FD இல்லைனா டெட் ஃபண்ட்ல உங்களுக்கு வர ப்ராஃபிட்டை உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல ஆட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். பட் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ல மினிமம் 65% ஆஃப் யுவர் மணி டைரக்டா எக்விட்டில இன்வெஸ்ட் ஆகுறதுனால செபி அண்ட் டாக்ஸ் ரூல் படி இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஒரு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சோ தட் இதுக்கு எக்விட்டி டாக்ஸ் ஸ்லாப் தான் அப்ளை ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கு இதுல டாக்ஸ் பெனிஃபிட்டுமே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஓவராலா என்ன ப்ராப்ளம் இருக்கு அண்ட் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத ஒரு கிளியர் பிக்சர் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம மார்க்கெட் ஏன் இப்படி ரியாக்ட் ஆகுது அண்ட் நம்ம இந்தியா மேல என்ன ப்ரெஷர் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த 2 வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரியான டீடைல் அனலைசிஸ் நீங்க பாக்குறதுக்கு சேனல்